Hi friends, நம்ம today வீடியோல 10th bookல last unitல உள்ள last இலக்கணம் தான் பார்க்க போறோம். இலக்கணம் பாருங்க அணி. இதுக்கு முன்னாடியே lower classesல வந்து அணி இருக்குது. அந்த வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இங்க வந்து தற்குறிப்பேற்ற அணி, நிரல் நிறை அணி, தன்மை அணி, தீவக அணி இந்த 4 அணியும் நம்ம இந்த யூனிட்ல வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து அணி அப்படின்னா என்னன்னு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. மக்களுக்கு அழகு சேர்ப்பன அணிகலன். அது மாதிரி தான் நம்ம செய்யுளுக்கு வந்து அழகு சேர்க்கிறதுக்காக அணிகளை வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, தற்குறிப்பேற்ற அணி. தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னா இயல்பாக நடக்கிற செயல்ல வந்து நம்மளோட குறிப்பை வந்து ஏற்று கூறுவது தான் தற்குறிப்பேற்ற அணி. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்காட்டு பாருங்க. போருளன் தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சிலப்பதிகாரத்துல கண்ணகியும் கோவலனும் வந்து மதுரை நாட்டுக்கு வர்றதை வந்து இந்த இதுல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கண்ணகியும் கோவலனும் வந்து மதுரைக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ மதுரையோட எல்லையில வந்துட்டாங்க. அப்போ கோட்டையில இருக்கு இல்லையா, கோட்டையில வந்து கொடிகள் வந்து பறக்குது. அந்த கொடிகள் எல்லாமே வந்து காத்துக்கு வந்து பறக்குது. இது வந்து இயல்பான செயல். பட் இதுல வந்து இளங்கோவடிகள் அவரோட குறிப்பை வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இந்த மாதிரி கொடிகள் வந்து ஆடுறது, மதுரைக்குள்ள நீங்க 2 பேரும் வந்தீங்க அப்படின்னா கோவலன் வந்து கொலை செய்யப்படுவான், அதனால நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவரோட குறிப்பை வந்து இயல்பான ஒரு செயல்ல வந்து ஏற்றி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து தற்குறிப்பேற்ற அணி. ஓகேவா? அடுத்து பாருங்க தீவக அணி. தீவகம் அப்படின்னா வந்து அதோட பொருள் வந்து விளக்கு. இப்போ நம்ம ஒரு இருட்டான அறையில வந்து ஒரு விளக்கு ஏற்றோம் அப்படின்னா அந்த விளக்கு வந்து எப்படி அந்த அறை முழுதும் வந்து தன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்குதோ அதே மாதிரி ஒரே ஒரு சொல் ஒரு பாடல் முழுவதுமே வந்துட்டு அதனுடைய பொருளை வந்து கொடுக்கறத தான் வந்து நாம என்ன சொல்றோம், தீவக அணி அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு பாருங்க. சேந்தன வேந்தன் திடுநெடுங்கண் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள் இழிகுருளி பாய்ந்து திசை அனைத்தும் வீரச்சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து. இதுல பொருள் பாருங்க. சேந்தன வேந்தன் திருநெடுங்கன். சேந்தன அப்படின்னா சிவந்தன, வேந்தன் அப்படின்னா மன்னன். மன்னனோட கண்கள் வந்து ரொம்ப சிவப்பா சிவந்தன. அந்த மாதிரி மன்னனோட கண்கள் சிவந்ததுனால தெவ்வேந்தர் ஏந்து தடுந்தோள் இழிகுருதி, அதாவது தெவ்வேந்தர் அப்படின்னா பகைவர், பகைவரோட பெருந்தோள்களிலும் வந்து சிவந்து காணப்பட்டது. ஓகேவா? வேந்தரோட கண்கள் வந்து சிவந்தது, சிவந்த உடனே வந்துட்டு பகைவரோட பெரும் தோள்களிலும் வந்துட்டு சிவந்தது. அடுத்து பாருங்க, இழிகுருதி பாய்ந்து திசை அனைத்தும், எல்லா திசையிலையும் வந்து குருதி பாய்ந்து என்ன ஆயிடுச்சாம், சிவந்து காணப்பட்டுச்சு. அடுத்து பாருங்க, வீரச்சிலை பொழிந்த அம்பும், வில்லிலிருந்து எய்யப்பட்ட அம்பும் வந்து சிவந்து காணப்பட்டது. அடுத்து பாருங்க, மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து, அதாவது நமக்கு குருதி வந்து மேலே எழுந்து வர்றதுனால மேலே பறக்கின்ற பறவைகள் மேலேயும் வந்துட்டு அந்த குருதி பட்டு சிவந்து காணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வேந்தனின் கண் வந்து சிவந்தது. இந்த சேந்தன அப்படின்ற சொல் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பொருளை தருது. ஓகேவா? இதை தான் வந்து நாம தீவக அணி அப்படின்னு சொல்றோம். அணி பொருத்தம் இங்க பாருங்க. வேந்தன் கண் சேந்தன, சேந்தனா சிவந்தன தெரியும். அரசனுடைய கண் வந்து சிவந்தன. தெவ்வேந்தர் தோல் சேந்தன, அதனால பகைவர்களுடைய தோலும் சிவந்தன. அடுத்து பாருங்க, குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேந்தன. குருதி எல்லா திசைகள்லையும் பாய்ந்து எல்லா திசையும் வந்து சிவந்து காணப்பட்டது. அம்பும் சேந்தன, வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பும் சிவந்து காணப்பட்டது. அடுத்து பாருங்க, புல்குளம் வீழ்ந்து. புல் அப்படின்னா பறவை. ஓகேவா? பறவை குளம் மேலேயும் பறவைகள் மேலேயும் விழுந்து பறவைகளும் வந்து சிவந்து காணப்பட்டன. மிசை அனைத்தும் சேர்ந்தன. புல்குளம் வீழ்ந்து மிசை அனைத்தும் சேர்ந்தன. மிசைனா மேலே, மேலே உள்ள பறவைகள் மேலே எல்லாமே வந்து விழுந்து
பறவைகளும் வந்து சிவந்து காணப்பட்டன அப்படின்னு சொல்லி இந்த சேந்தன அப்படின்றது வந்து எத்தனை இதுக்கு வந்து வந்திருக்கு பாருங்க. கண்கள், தோள்கள், திசைகள், அம்புகள், பறவைகள் ஆகிய அனைத்தோடும் பொருந்தி சிவந்தன அப்படின்றது பொருள் தருது. ஸோ இது வந்து தீவக அணி. ஓகேவா. அடுத்து நிரல் நிறை அணி. இது ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். பார்க்கலாம் வாங்க. நிரல்னா வரிசை, நிறைனா நிறுத்துதல். அதாவது சொல்லும் பொருளையும் வந்து செய்யுள்ள எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரியே நம்ம வரிசைப்படுத்தி எடுத்துக்கணும். அதுதான் வந்து நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதாவது இல்வாழ்க்கையில அன்பும் மரணும் உடையதாக ஒருத்தரோட இல்வாழ்க்கை விளங்கும் அப்படின்னா அந்த வாழ்க்கையோட பண்பும் பயனுமே அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த இதில் பாருங்க, அணி பொருத்தத்தில் பாருங்க, அன்பும் அறனும் அப்படின்ற சொல்ல வந்து வரிசையாக நிறுத்தி பண்பும் பயனும் அப்படின்ற சொற்களை வந்து முறையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னது, நிரல் நிறை அணி. அடுத்து ஒன்று பாருங்க, தன்மை அணி. தன்மை அணி அப்படின்னா எந்த பொருள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதோட இதை வந்து இயற்கையில் அமைஞ்சதை நான் அப்படியே வந்து அதை பாட்டில் வந்து சொல்ல போகிறேன். இதுதான் வந்து தன்மை அணி. ஓகேவா. இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள். மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். இந்த பாட்டு சிலப்பதிகாரத்திலிருந்து தான் எடுத்திருக்காங்க. அதாவது கண்ணகி வந்து பாண்டியன் முன்னாடி வழக்கு சொல்றதுக்காக போறாங்க. அதான் வழக்குரை காதை வெண்பால இருந்து இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். மெய்யிற் பொடியும், அவங்க உடம்பு ஃபுல்லா வந்து தூசியா இருக்கான். கண்ணகியோட உடம்பு ஃபுல்லா தூசியா இருக்கு. விரித்த கருங்குழலும், குழல் அப்படின்னா நம்ம முடிய சொல்லுவோம். அவங்களோட தலைமுடி வந்து கருமையான தலைமுடி நல்லா விரிச்சு வச்சிருக்காங்க. கையில வந்து சிலம்பு வச்சிருக்காங்க. கண்ணுல கண்ணீர். ஓகேவா. வையைக்கோன் கண்டனவே தோற்றான். வையைக்கோன் அப்படின்னா வைகை நதி ஓடக்கூடிய பகுதியை ஆட்சி செய்யும் மன்னன். அந்த மன்னன் வந்து கண்ணகியை பார்த்த உடனேயே வந்து தோத்துட்டாங்க. ஓகேவா. அக்காரிகை தன் சொற்செவியில், அக்காரிகை அப்படின்னா கண்ணகியோட சொல் வந்து அவரோட செவியில கேட்ட உடனே வந்து தோற்றான் உயிர், அவனோட உயிரும் வந்து போயிடுச்சு. ஓகேவா. இதே மாதிரி இயல்பா நடந்ததை இயல்பா உள்ளவாறே வந்து செய்யுள் ஏற்றுறது தான் வந்துட்டு தன்மை அணி. ஓகேவா. ஓகே, இப்போ இதை வந்து தண்டி அலங்காரத்துல எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அணி பொருத்தம் பாருங்க. கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியமையால் இது தன்மை நவிர்ச்சி அணி எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த தன்மை நவிர்ச்சி அணிக்கு தண்டி அலங்காரத்துல எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மை ஆகும் இப்படி அப்படின்னு சொல்லி தண்டி அலங்காரத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.